குட் பேட் அக்லி டைரக்டர் ஆதிக் ரவிச்சந்திரன் இயக்கத்துல நம்ம தல அஜித், திரிஷா, அர்ஜுன் தாஸ், சுனில் அப்படின்னு சொல்லிட்டு சினிமா பட்டாளமே சேர்ந்து நடிக்க ரீசெண்டா தியேட்டர்ல வெளிவந்த ஒரு தமிழ் ஆக்ஷன் கேங்ஸ்டர் திரைப்படம். நம்ம தல அஜித்தை எப்படிலாம் பார்க்கணும்னு நினைச்சோமோ அந்த மாதிரி தான் இந்த படத்துல இருக்காப்ல. ஆனா நீங்க படமா கதையா எடுத்துக்கிட்டீங்கன்னா இந்த படத்துல ஒரு மண்ணுமே இருக்காது. அது அப்பாற்பட்ட பிரச்சனை. இந்த படம் முழுக்க முழுக்க ஃபேன்ஸுங்களுக்கான படம். அவங்க பயங்கரமா செலிப்ரேட் பண்ணி வேற லெவல்ல படம் ஹிட் ஆயிடுச்சு. வேர்ல்டு வைட் 200 கோடி வசூல் வந்திருக்கு அப்படின்ற விஷயத்த படத்தரப்புலயே அஃபிஷியலா அனௌன்ஸ் பண்ணி முடிச்சிருக்காங்க. அஃபிஷியலாவும் அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. இப்போ லைஃப் டைம்ல எவ்வளவு வருது அப்படின்றத வெயிட் பண்ணி பார்ப்போம். ஆனா இப்போதைக்கு நம்ம அஜித் சாருடைய கெரியர்லயே ஹையஸ்ட் கலெக்ஷன் மூவி அப்படின்ற ஒரு பேர் இந்த படம் தான் வாங்கியிருக்கு. நம்ம அதை பத்தி ஏற்கனவே சொல்லியிருக்கோம். கண்டிப்பா இந்த படம் அவருடைய கெரியர்ல ஒரு பயங்கரமான பாக்ஸ் ஆஃபீஸ் நம்பர் பண்ண போற ஒரு படமா இருக்கும் அப்படின்ற மாதிரி. ஸோ இந்த குட் பேட் அக்லி எந்த ஓடிடியில் எப்போ வெளிவரும் அப்படின்றது ரசிகர்களுக்கு இருக்கிற ஒரு மிகப்பெரிய எதிர்பார்ப்பாக இருக்கும். இந்த படத்துடைய ஓடிடி ரைட்ஸை பொறுத்த வரைக்கும் நம்ம நெட்ஃப்ளிக்ஸ் தான் வாங்கியிருக்காங்க. தேட்டரில் வந்துட்டு ஒரு 4 வாரம் கழிச்சு ஸ்டீம் ஆக போகுது. ஸோ கூடிய சீக்கிரம் அதுக்கான அஃபிஷியல் அப்டேட்டும் நெட்ஃப்ளிக்ஸ் தரப்பில் வரும். ஸோ வரும்போது வரட்டும், நம்ம கண்டிப்பாக அதை அப்டேட் தான் பண்ண போகிறோம். அது குறிப்பாக நெட்ஃப்ளிக்ஸில் வரும்போது தமிழ், தெலுங்கு, மலையாளம், கன்னடா, இந்தின்னு சொல்லிட்டு 5 மொழிகளில் இந்த படத்தை ஸ்டீம் பண்ண போகிறாங்க. அதில் எந்த ஒரு மாற்றம் இல்லை. ஆனால் இருந்தாலும் நம்ம எப்பயுமே ஒரு சம்பவத்தை பற்றி பேசிக்கிட்டு இருப்போம். அந்த சம்பவம் எப்போ அப்படின்றது உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய எதிர்பார்ப்பாக இருக்கு. ஸோ அந்த சம்பவம் எப்போ அப்படின்னு கேட்டிங்கன்னா, குட் பை டக்லி பிக்கெஸ்ட் சம்பவம் ஆஃப் ஒரு பயங்கரமான சம்பவம் உங்களுக்கு கூடிய சீக்கிரம் காத்துக்கிட்டு இருக்கேன். நாளை மறுநாள் உங்களுக்கு அந்த சம்பவம் உங்களுக்கு லைவா நீங்க பார்ப்பீங்க. அந்த சம்பவம் முடிஞ்சதுக்கப்புறம் வேற லெவலில் என்ஜாய் பண்ணுங்க. ஆனால் இன்னமும் இந்த படம் தேட்டரில் வெற்றிகரமாக ஓடிக்கிட்டு இருக்கு. தேட்டரில் பார்க்கணும் அப்படின்ற ஆர்வம் இருந்தால் தேட்டரில் போய் பாருங்க. ஆனால் சச்சின் படம் வெளிவந்ததுக்கு அப்புறமா இந்த படத்துக்கு வேறு ரெஸ்பான்ஸ் இல்லை. எல்லா தேட்டர்லையும் காத்து ஓடிக்கிட்டு இருக்கு. ஸோ கண்டிப்பாக இது வரைக்கும் பார்க்கல அப்படின்னு சொன்னால் ஒரு எப்படின்னா ஒரு பயங்கரமான கமர்ஷியல் மூவி பார்க்கணும் லாஜிக்லாம் பார்க்க மாட்டேன் அந்த மாதிரி ஒரு கேட்டகரியில் நீங்கள் இருந்தீங்கன்னா டெஃபினட்டாக இந்த படத்தை நீங்கள் ட்ரை பண்ணலாம். ஆனால் எல்லாருக்கும் ஏற்ற மாதிரி இந்த படம் இருக்காது. அதில் எந்த ஒரு மாற்றம் இல்லை. ஸோ குட் பேட் அக்லி பிக்கெஸ்ட் சம்பவமாக குட் பேட் அக்லி நாளை மறுநாள் உங்களுக்கு காத்துக்கிட்டு இருக்கேன். ஸோ வந்ததுக்கப்புறம் பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. அந்த சம்பவம் நடக்க போகுது அப்படின்ற விஷயம் ஸோ உங்களுக்கு நான் இப்போதைக்கு ரிமைண்டர் பண்ணுறேன். அப்புறமாவும் அப்டேட் பண்ணுறேன். ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம்.